விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். துயருற்று துடித்தாள் உள்ளம் நொய்ந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து துயருற்று துடித்தாள் உள்ளம் நொய்ந்து எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. உலகிற்கு ஒளியாகவும் உயிராகவும் உணவாகவும் வழியாகவும் வாழ்வாகவும் வந்த இயேசுவே, தீமையை விலக்கி நன்மைகள் பல செய்த இயேசுவே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவே, தூய உள்ளத்தோடு வாழ வழிகாட்டிய இயேசுவே, மீட்புக்கு வழிகாட்டிய இயேசுவே, சாகடித்து மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். அதை பார்த்து மரியாளின் இதயம் வேதனை அடைகிறது. வாழ்வுக்கு வழிகாட்ட வந்த இயேசுவுக்கு மனுக்குலம் காட்டுகின்ற கைமாறு பார்த்தீர்களா? ஜெபம். இறைவா, பிறரை அன்பு செய்து தீமையை விலக்கி நன்மை செய்து ஜெபத்தில் நிலைத்திருந்து அதன் வழியாக உம்முடையவும் உம் தாயுடையவும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரமளித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இறைவா இறைவா, அலை மோதும் உலகிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோர் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய்.